அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரத்தை பல ஆங்கிளில் தொகுத்து வழங்கியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்ன? அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதல்வர் பயங்கரமான அறிவிப்பெல்லாம் வெளியிட உடனே எதிர்க்கட்சிகள்லாம் ஐயையோ போதும்பா சாமி, எங்களால் தாங்க முடியலப்பா, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லைப்பா அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் காண்டாகிற அளவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன பேசியிருப்பாங்க, அதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, காங்கிரஸினுடைய பலிய திட்டம் என்ன, பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்களாம் கிட்டத்தட்ட. அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு சில கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. அது இல்லாமல் தொடர்ந்து ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்த்தலாம். மரப்போர் இயக்கம் திடீர்னு ஓடி ஒரு சில விஷயத்தில் புகழ்ந்து பேசியிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும், நிறைய விஷயம் பேசலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வீடியோ பதிவு தான். பாலிமர் சேனல் வேறு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, காட்பாடியினுடைய திமுக வள்ளிமலை ஒன்றிய சேர்மன் வேலுமுருகன் அவர்கள் தான். எதற்காக சமூக ஊடகங்களில் இவ்வளோ ட்ரெண்டிங், அதாவது ஒரு நடமாடும் நகைக்கடையாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கதிர் ஆனந்த் எம்பியினுடைய திமுகவுடைய எம்பி கதிர் ஆனந்த் இருக்கிறார் இல்லையா காட்பாடியில். அது இல்லாமல் இப்போ டிஎம்கேவுடைய பொதுச் செயலாளர் அவருடைய சன் வேறு இல்லையா. மிக பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்தம் நடந்தது. இந்த நிச்சயதார்த்தம் மிக பிரம்மாண்டமாக நடக்கும்போது இந்த நகைக்கடை நடமாடும் நகைக்கடை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரே குத்தாட்டமாக போட்டிருக்கிறாரு அந்த இடத்துல. யாருப்பா இவர் அப்படின்ட்டு இவரோட டீட்டெயிலாம் எடுத்தால் இது வரைக்கும் ஒரு டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணாத ஆள், ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன் கூட ஃபைல் பண்ணாத ஆள் கடந்த 3 வருஷமாக எப்படிப்பா இவ்வளோ நடமாடும் நகைக்கடையாக இருப்பார்? மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. யாருப்பா இந்த இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருப்பார் அப்படி இப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு, அவர் ஒரு வேளை கதிரானந்த பிராமியாக இருக்குமா, அங்கே இருக்குமா, அதுவாக இருக்குமான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாலும், இவர் உழைத்து சம்பாதிப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அது பாலிமர் வேறு பயங்கரமாக வச்சு செஞ்சுருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். சரி, மிக முக்கியமான தகவல்னால் இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் கூட்டியிருந்தாங்க. ஏன்னா அடுத்த பட்ஜெட் வேறு தாக்கல் பண்ண போகிறாங்க. அந்த அமைச்சரவை கூட்டத்தை கூட்டும்போது, ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும், தெரிந்தவர் தெரியாதவரெல்லாம் பார்க்கவே மாட்டேன் நான், உடனடி நடவடிக்கை தான். அது இல்லாமல் இந்த அமைச்சரெல்லாம் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் நாங்கள் அதை போய் செக் பண்ணுறன்ற பேரில், அது குறிப்பாக பள்ளிக்கூடங்கள்லாம் போயிட்டு அதை எடுத்து ரீல்ஸ் போகிறதெல்லாம் இனிமேட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான்னு ஒரு வார்னிங்கை விட்டாராம். அதை டைரெக்டாகவே கீர்த்தனா அவர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். நீங்கள் இங்கே பாருமா கீர்த்தனா அவர்களே, அமைச்சர் அவர்களே, நீங்கள் போய் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பாட்டு போய் இஷ்டத்துக்கு ரீல்ஸ் அது இதுன்னு போட்டு விடாதீங்கம்மா, அவங்கவுங்க அமைச்சரவை டியூட்டி அவங்கவுங்க அமைச்சரை பாருங்கள், மற்ற துறையில் போயிட்டு தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி, என்னையோ பொதுவாக சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைலாக், அதாவது அமைச்சர்கள் யாராவது வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை 2019 ஜெகன்மோகன் ரெட்டி அப்போ இதே டைலாக் ஃபஸ்ட்டு அமைச்சரவை கூட்டும் போது இதே டைலாக். அதனால் நம்ம சேமாக பார்க்கலாம், 2 பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. பட் அதே சமயத்தில் இதே டைலாக் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களால் இந்த ஒரு நிலைப்பாடு எடுக்க முடிஞ்சதுன்னா இல்லை, கண்டிப்பாக எடுக்க முடியல. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி ஒரு வார்த்தை, ஊழலுக்கு எதிராக எந்த அமைச்சர் செஞ்சாலுமே கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன், பதவி பறிச்சிருவேன் அப்படின்லாம் பெருசாக சொன்னாலும் அது செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா இருக்கின்ற நம்ம கடந்த 5 வருடங்களில் நம்ம பார்க்க முடியுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன, எனக்கு அமைச்சர்கள் முக்கியமாக மக்கள் முக்கியமான, எனக்கு மக்கள் தான் முக்கியம், நான் இந்த 5 ஆண்டுகளை குறி வைத்து நான் வரல, தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகள் நிலைக்கணுன்றதுக்காக நான் எப்படி இருக்கிறேனோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்வோம்னு மேடையில் பேசிட்டு அப்புறம் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு பேச்சு அளவுகள் இருந்தால் அது சரியாகாது. அதனால் மக்களுக்கு தேவையானவை அதிகாரிகள் லஞ்சம் பெறாமல் செய்து கொடுப்பதை அமைச்சர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நம்ம அரசு ஒரு க்ளீன் கவர்மெண்ட்ன்றாங்க, அதாவது லஞ்சம் கொடுப்பதை முழுமையாக நிறுத்த வேண்டும். அமைச்சரவை கூட்டத்தோட மெயின் அஜெண்டா, ஒவ்வொரு அமைச்சர்கள் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துறையினுடைய அரசு அதிகாரிகளை கண்காணிங்க. ஏன்னா அங்கே தான் மெயினே திருடு கட்டுற மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் 5 லஞ்சத்தை குறையுங்கள்ன்றாங்க. நேற்று ஒரு சம்பவத்தை உடனே எதிர்க்கட்சிகள்லாம் கையில் எடுத்தாங்க. செங்கல்பட்டில் மாமாங்குனுடைய ஊராட்சி மன்ற தலைவர், அவர் பேர் என்ன, வீரா, அவர் ஒரு 1.30 லட்சம், வீராசாமி
ஒப்பந்ததாரர்கிட்ட லஞ்சம் வாங்கியது. அவர் ஓடி வந்து சமாளித்தார். இது ஏதோ இந்த மாதிரி நான் வந்து காசு கடன் கொடுத்து வாங்கினேன், அதை வாங்கினேன், திமுக சதி அப்படி இப்படிலாம். சதியோ அது கதியோ கிளம்பு ராசான்ட்டு கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கிட்டாங்க. உடனே எதிர்க்கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, இதே வேற ஆளாக இருந்தால் கைது பண்ணுறீங்க, உங்கள் ஆளுங்களாக இருந்தால் கைது பண்ண மாட்டிங்களா அப்படின்ன உடனே, லஞ்சம் கொடுத்தாங்கல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னை மிரட்டி தான் வாங்கினாங்க அப்படின்ட்டு. உடனே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. 14 நாள் நீதிமன்ற காவலில் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இந்த செய்தி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சி பதவிகள் பறிக்கப்படுகிறது, கட்சியை விட்டு நீக்கிறாங்க, உடனடியாக கைது பண்ணுறாங்க, 14 நாளில் ரிமாண்ட் வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு குயிக் சொல்யூஷன். அதாவது இது என்ன பண்ணாலுமே கீழே இருக்கக்கூடிய கிடைமட்ட நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடக்க முடியாது அவங்களால. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் அந்தந்த ஆட்சியில் அப்பப்போ எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அப்பப்போ அவங்கவுங்கள பாதுகாக்க நினச்சது தான் அது ஒரு தவறாக அமைஞ்சது. கிருஷ்ணகிரியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, வண்டல் மண் எடுப்பதற்கு விவசாயிகள்லாம் போயிட்டு முறையாக டாக்குமெண்ட்டோடு எடுத்திருக்காங்க. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய தாவேகா பிரமுகர்கள் நாங்களாம், எங்களுக்கு நீங்கள் வந்து மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 30,000 ரூபாய் ஒரு வண்டிக்கு பக்கம் கேட்டிருக்காங்க போல். உடனடியாக அந்த விவசாயிகள்லாம் சூழ்ந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்ற மாதிரி சரி போலீஸார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களாம். இது மக்கள் மத்தியிலும் இந்த மாற்றம் வர வேண்டும். நம்ம லஞ்சம் கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்க வேண்டும், அப்படி கேட்பவர்களை உடனடியாக மடக்கி பிடித்து போலீஸில் ஒப்படைக்க வேண்டும். இப்போலாம் சின்ன விஷயம் கேட்டால் கூட அது பூதாகாரமாக வெடித்து பெரிய வருது. பரவாயில்ல, நல்ல விஷயமாக பார்க்குறாங்க. இன்னொரு விவகாரம் கூட என்னென்னா, அதிகாரிகள் தொடர்ந்து நேற்று கூட ஒரு 18 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம், ரொம்ப முக்கிய அதிகாரிகள் வந்து கொஞ்சம் பெண்டிங் லிஸ்ட்டில் போட்டு வைத்திருக்காங்க. அருண் IPS அவர்கள் இடமாற்றத்திலிருந்து கடந்த ஒரு 3 நாட்களாக தமிழக அரசு வந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி அறப்போர் இயக்கம் ஓடி வந்து பாராட்டு தெரிவித்தது என்ன அப்படின்னா, மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 பேரும் வந்து பொது பணத்தை தவறாக பயன்படுத்திய புகாரில் டிவிஎஸ்சியோட குற்றச்சாட்டு அடிப்படையில் மண்டல சுகாதார அலுவலர் டாக்டர் தேவி கலா 9 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வாங்கியதாக போலி பில்களை சமர்ப்பித்திருக்கிறார். மூத்த பூச்சியியல் நிபுணர் சிவ பொற்கொடி வேலை வாங்கி தருவதாக கூறி 6 லட்சம் பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு. உதவி செயற்பொறியாளர் ஆனந்த் ராவ் கட்டிட உரிமையாளரிடம் 2.5 லட்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு. மாநகராட்சி சாலை பணியாளர் அவருடைய கமிஷனர் அனைத்து அனுமதிகளும் வீட்டு சீல் வைப்பதாக மிரட்டி 50,000 லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. பில் கிளர்க் துர்கா மற்றும் அவரது கணவர் மெக்கானிக்கல் துறை ஒப்பந்ததாரரிடம் பில்களை நிறைவேற்ற லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அவர்கள் மீது முழுமையாக விசாரணை நடப்படும்ன்றாங்க. ஆனால் இதில் 2 விஷயம் இருக்குது. சஸ்பெண்ட் அப்படின்றது வேறு, டிஸ்மிஸ் அப்படின்றது வேறு. டிஸ்மிஸ் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் எதுவும் வராது. சஸ்பெண்ட் அப்படின்னா இந்த கேஸை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் பாதி சம்பளத்துக்கு மேலே வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு லீவ் கொடுக்குறோம், போய் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்கன்ற மாதிரி தான் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை. இது பெருசாக இருக்காது, ஆனால் எடுத்தோடனே டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அது என்னென்னு பார்த்துட்டு தான் டிஸ்மிஸ் பண்ணுவான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. அதே போல் அறப்போர் இயக்கம் வந்து இன்னொரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்தியிருந்தாங்க. எங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு டெண்டர் ஒன்று, அந்த டெண்டர் வந்து அறிவிப்பில் டெண்டர் எடுக்கக்கூடிய நபர்கள் நேரில் வர்ற மாதிரி ஒரு சில திருத்தங்கள் இருந்தது. 5th கண்டிஷனை போட்டு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. உடனடியாக அறப்போர் இயக்கம் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரில் வர வைப்பது என்பது ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே இந்த பிளானில் தான் கொள்ளையடித்தாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசி இல்லீகலாக அந்த டெண்டர் எடுக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைத்த 24 மணி நேரத்தில் அந்த டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போ எங்களுடைய, அதாவது நார்மலாக பொதுமக்கள் கோரிக்கையும் சரி, எங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறாங்கன்றதை நாங்கள் வரவேற்கிறோம். இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு வரவேற்புமே வந்து தெரிவித்திருக்கிறாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் இன்னொரு முடிவுமே எடுத்திருக்காங்க. திருவான்மியூர் உத்தரகண்டி உயர்மட்ட மேம்பால சாலை திட்டம் 2100 கோடி ப்ராஜெக்ட். இந்த 2100 கோடி ப்ராஜெக்டில் நிறைய இல்லீகல் இருக்குது, காஸ்ட்டு அதிகமாக இருக்குது, அது இல்லாமல் தரம் குறைவாக இருக்குங்க. ஆரம்ப கட்டத்திலே வந்து இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுற கண்டிஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ நாகர்கோயிலில் சிறை கைதி சபரிவர்மன் அவர்கள் இறந்த விஷயத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய தென் தாமரை குளத்தினுடைய எஸ்ஐ அவர்கள் பணியிடம் மாற்றம் பண்ணுறாங்க. ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே சிறை வார்டன்கள் அந்த சிறையில் இருந்த வார்டன்கள் 3 பேரை கைது பண்ணிட்டாங்க. கைதிகள் 8 பேரை கைது பண்ணி இது வரைக்கும் 11 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. முறையான விசாரணைகள் நடத்தப்படுகிறது. இந்த விசாரணைகள் வரும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் முழு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் சார்பாக அங்கே நேரில் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறாங்க. இவர் எதற்காக அரெஸ்ட் பண்ணார்? கடையில் குட்காவை, தடை செய்யப்பட்ட குட்காவை சேல்ஸ் பண்ணான்றதுக்காக கைது பண்ணி போய் வச்சதில் சிறையில் இறந்துட்டார். பட் அங்கே நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. மேபி கைதிகள் அடித்தாங்களா இல்லை காவலர்கள் அடித்தாங்களான்ற கோணத்தில் விசாரணை பண்ணுறாங்க. அது என்ன முடிவுகள் வருதுன்றதை பார்க்கலாம். இன்னும் அவங்க டெட் பாடியை வாங்கலை. இன்னும் இறந்த உடல்கள் எங்களுக்கு நீதி வேணும், முதலமைச்சர் பேசணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த பிரச்சனை ஓயறதுக்கு முன்பே இன்னொரு விஷயம், சென்னையில் ஒரு 500 கிலோ குட்கா வழக்கில் சிறையில் இருந்த பாலாஜி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். சேலையூர் காவல் நிலையத்தில் உறவினர்கள் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. கரெக்டாக பாருங்கள், அந்த குட்கா வழக்கில் பிடிக்கிறவங்க மட்டும் கடந்த இந்த 3 நாளாகவே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான். எப்போவுமே தமிழக அரசில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலியல் வழக்கு வெளியே வந்துச்சுன்னா அந்த வாரம் ஃபுல்லாக இந்த வாரம் பாலியல் வழக்கு வாரம் அப்படின்ற மாதிரி. அப்போலாம் நம்ம அந்த காலத்தில் இந்த சன் டிவி இதெல்லாம் பார்த்தோம், இல்லை கேடிவிலாம் பார்த்தோன்னா இந்த வாரம் காதல் வாரம் அப்படின்னா காதல் படமாக போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தமிழகத்தில் ஒரு வாரம் பாலியல் வழக்காக வந்துச்சுன்னா அதுதான் வரும் ஃபுல்லாக. இங்கே அங்கே சிறுமிகள், அந்த சிறுமிகள் அப்படின்னு நிறைய வழக்கு வந்தது. அடடி என்னடா நடக்குதுங்க. சன் டிவி வேறு ரெடியாக காத்துட்ருக்காங்க அவங்க. அதாவது அவங்க ஆட்சியில் எப்படி இருந்தது, இந்த ஆட்சியில் எப்படி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அரசு திட்டங்கள், சமூக நலன், மேம்பாடு, கல்வி, மருத்துவம், சமூக அக்கறை செய்திகள் ரொம்ப அதிகமாக போட்டாங்க. அப்புறம் பயனர்கள் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதா பண்ணுறது, அரசு உடனடி நடவடிக்கைகள் என்ன பண்ணாங்கன்றது. பட் இப்போ என்ன, கொள்ளை, பாலியல் வன்முறை, போதை ஊசி, குழந்தைகள் பாதுகாப்பு, கிரிமினல் செய்திகள், இது மட்டும் தான் இப்போ வருது. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு. இப்போ இதையெல்லாம் தாண்டி என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க? இப்போ மற்றொரு நபர் 500 கிலோ குட்கா வைத்திருந்த நபர் போயிட்டுருக்காங்க. மாரடைப்பு இறந்ததாக சொல்கிறாங்க. நார்மலாகவே நண்பர் ஒருத்தர் சொன்னார், போலீஸ் ட்ரைனிங்கில் இப்போல்லாம் வார்த்தையே மக்களை அடிக்கக்கூடாது, பழைய மாதிரிலாம் இல்லை அப்படின்னா. என்னப்பா எப்படிப்பா அப்படி சொல்கிறீங்கன்னா, பழைய ஆளுங்கள்லாம் கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ராங்காக இருக்கும், அடித்தாலும் உடம்புல காயம் கூட தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. இப்போல்லாம் எல்லாம் நொர டப்பா தள்ளி கிடக்குது அங்கங்கே. சும்மா டேன்னு ஒரு கழுத்து மேலே அடித்தாவே இறக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் இது சத்து டானிக்கு குடிச்சு எல்லாம் இந்த அளவுக்கு நிறைய பேர் குடிச்சு இந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. இப்போ நிறைய பாடியெல்லாம் சும்மா நுரதப்பா தள்ளி அங்கங்கே அப்படியே சும்மா அங்கங்கே பேருக்கு உடம்புன்னு இருக்கும். போதாத குறைக்கு தடுப்பூசி அது இதை போட்டு யாருக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியலையே, திடீர்னு இறந்து போகிறாங்க. அதனால் இப்போல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பழைய காவல்துறை அதிகாரிகள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னாவே அது டேஞ்சர் தான், அது மரண வழக்கில் தான் போய் முடியும். எக்காரணத்தை கொண்டும் அடிக்காமல் வாங்கப்பா. அதாவது இப்போ குட்கா வச்சுருந்தா கூட, ஏங்க குட்கா வச்சுருக்கீங்க, எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு மரியாதையாக நடத்தி அவங்கக்கிட்ட வாங்குங்க, ஏங்க ஜெயிலுக்கு போறியாங்க அப்படின்னு கேட்டு கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக நடந்துக்குவாங்க. ஈவன் ஒருத்தன் கஞ்சா கூட அடிச்சிட்டு இருப்பான், அவன் கஞ்சா பிடிச்சிருப்பீங்க நீங்கள். அவனெல்லாம் அது குறிப்பாக கஞ்சா கேஸெல்லாம் தொட்டுறாதீங்க, அடிச்சிடாதீங்க அப்படின்னே ட்ரைனிங் இப்போ கொடுக்குறாங்களாம். அவன் உடம்பெல்லாம் சுத்தமாக வெறும் புகையாக இருக்கும். அடிச்சிங்கன்னா ஆளு காலியாகிடுவீங்க, உங்கள் மேலே கொலைக்கேசு விழுந்து போய் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அவன்லாம் சார் கஞ்சா சார், வாங்க சார் ப்ளீஸ் சார் உட்காருங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டு வழக்கு போட்டு உள்ளே போட்டாதான், இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்றத அங்கே ட்ரைனிங்லேயே இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம இப்போ இருக்கிற பாடி கண்டிஷன் அப்படி தானே இருக்குது. யாருக்கு எந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியாது. சும்மா 50 அடி அடித்தா கூட அப்போல்லாம் பிழைத்துக்குவாங்க. அப்போல்லாம் 2 அடி தான் பொட்டுன்னு போயிடுவாங்க. அது எனக்கும் சரி, அது அந்தளவுக்கு கண்டிஷன் இருக்குது. அதனால் இனி காவல்துறையெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க ஐயா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் கூட. ஏன்னா என்ன வழக்குக்காக கைது பண்ணுறோம்ன்றது முக்கியம் இல்லை, ஒரு உயிர்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த குடும்பத்தை அவரை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. ஈவன் பாலியல் குற்றவாளியை கூட நீங்கள் கைது பண்ணி சிறையில் இருந்துட்டால் அது குற்றம் தான்.
நாளைக்கு வெளியே வந்து அப்போ குட்கா வச்சுருந்தவங்களாம் தியாகி ஆகிட்டானா அப்படின்னு நீங்கள் பேச முடியாது, பேசவும் கூடாதுல்ல. ஏன்னா நிறைய கருத்தெல்லாம் பார்த்தேன் நான். குட்கா வச்சுருக்கிறவன் இன்றைக்கி தியாகி, அவனுக்காக வந்து போராடுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அது இங்கே கான்செப்ட் கிடையாது. அவர் எப்படி இறந்தார்ன்றது தான் கான்செப்ட். சிறையில் மரணம் இருக்கக்கூடாது. தாவேகானுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கீங்க, ஒரு சிறையில் வந்து மரணம் எடுப்பதை வந்து காட்டாட்சி அது பேர். அந்த காட்டாட்சியை ஒழிக்கணுன்ற மாதிரி உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. முறையான விசாரணை நடத்தப்படும்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் கூட. பாருங்கள், இன்றைக்கி கூட சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 மாணவர்களோட குரூப் சண்டை. பையன் ஸ்கூல் பேக்கில் கத்தியை கொண்டு வந்து போட்டான், வெட்டி தள்ளிட்டான். இறக்கலை, பட் 3 இடங்களில் அங்கங்கே கத்தி குத்து. +2 மாணவர்கள். இதெல்லாம் திடீர்னு இப்போ டிவிக்கே வந்த டீச்சிங் தான் காரணமா அப்படின்னா, இது கடந்த 5 வருடமாக இருக்கக்கூடிய ரொட்டீனு. இல்லை இப்போ நம்ம விஜய் சார் வந்துட்டார், அதெல்லாம் நம்ம கத்தியை தூக்கி எங்கேனாலும் குத்த போகலான்னா கொண்டு வந்திருப்பாங்க. அது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த அளவுக்கான ப்ராக்டிஸ் இருந்திருக்குமா, இல்லை எப்படி அவன் இவ்வளோ தைரியமாக கொண்டு வந்தான்னு தெரியல. இதெல்லாம் அது அரசு பள்ளி மாணவர்கள் இதில் ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க கத்தி குத்தில். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நாகர்கோவில் விவகாரத்திலிருந்து, பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து தொடர்ந்து டிவிக்கு அரசுக்கு இப்படி கெட்ட பெயர் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. நாகர்கோவில் விவகாரத்தில் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பழனி கோயிலில் என்னென்ன அந்த பழனி கோயில் என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ தொடர்ந்து அந்த சர்பதிவாளரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது பாரபட்சமின்றி. இதற்கு முன்பு பத்திரப்பதிவுத்துறைன்னா மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேஷனும் கலெக்ஷனுக்குன்னே ஒரு ஆளை வைத்திருப்பார். ஆளை வச்சு கொண்டு போய்ட்டு கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் அவருடைய வேலை. அந்தளவுக்கு கட்டிங் வாங்கி, அவர் பேரே வந்து மினிஸ்டர் கட்டிங் தான். கட்டிங் வாங்கிட்டு நான் பொழப்பா நடத்தின மாதிரி இப்போ கிடையாது. இப்போலாம் எவ்வளோ நாங்கள் மாற்றிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலுமே இப்போ அவர் போயிட்டு இப்போ அடுத்து சாயந்தரம் வந்து கேள்வி கேட்பார். நான் வந்து ஒரு பியூரஸ்ட் மனிதன், நான் வந்து ஒரு தூய மனிதன். ஏன்னா நேற்று வந்து ஏவா வேலு அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கும்போது அதுதானே சொன்னார். என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து நேர்மை தான் பிடிக்கும், நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் எதுக்குங்க நான் திருடுறேன் சொல்லுங்கள்? நான் ஏன் திருடுனேன்? தலைவிதியாக என்ன? எனக்கு நேர்மை தான். எனக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையான முறையில் ஆட்சி நடத்தியிருக்கிறோம், நேர்மையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் மறுபடியும் நினைவு கூற விரும்புகிறேன்றாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? அதே தான் மூர்த்தி அவர்களும் வந்து சொல்லுவார். ஏன்னா பழைய வீடியோலாம் இருக்குது. அவரது ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணார், அவங்க பொண்ணுக்கு 120 கோடி பக்கம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார். இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அப்பயே பெரிய அளவுக்கு விமர்சனம்லாம் வச்சாங்க. இருந்தாலும் பாஸ் அவங்க என்ன கேட்பாங்க, ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. உங்களால் சேதாரம் தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் சேதாரம் ஆவீங்க. அதனால் மறுபடியும் இந்த குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைப்பது என்பது திமுக வழக்குகளை தொடுக்க தயாராக இருப்பாங்க. CV சண்முகம் அவர்கள் சார்ந்த நபர்களை அடுத்தடுத்து கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிறாங்க. CV சண்முகம் அவர்களே முழுமையாக டம்மி ஆக்கிறதுக்கான முயற்சியில் முழுமையாக இறங்கிட்டாங்க ஏடிஎம்கே. ஒருவேளை அவர் வந்து தாவேகாவுக்கு ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ண போகிறாரா என்னன்னு தெரியல. அவர் மீது நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கிறாங்க. ஏடிஎம்கே வளர்கிறதுக்கான முயற்சிகள் செய்கிறாங்களா இல்லை வீழ்வதற்கான முயற்சிகள் செய்கிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். கூட்டணி கட்சிகளோட தொந்தரவுகள் இல்லை, அன்பு வேண்டுகோளா இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் நேற்று திருச்சியினுடைய கூட்டத்தில் பேசும்போது தாவேகாவுடைய கொள்கைக்கு அடித்தளம் பெற்றதே விசிக தானா. விசிகாவினுடைய எழுச்சி தான் தாவேகா தனது கொள்கை அடையாளங்களை முன்னிலைப்படுத்தியாதான். ஏன்னா அவர் பார்த்துட்டு அப்பா விசிகானுடைய கொள்கை அடையாளத்தை வச்சு தான் அவங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க, நம்மளும் அவங்கள காப்பி பண்ணிடலாம் அப்படின்னு அதாவது நம்ம விசிகானுடைய கொள்கையை பார்த்து வளர்ந்தவங்க தான் அவங்கன்றாங்க. அப்புறம் என்னங்க, அடுத்தது அவரை தூக்கிட்டு நீங்கள் உட்காந்துட வேண்டியது தான். உங்கள் கொள்கையை பார்த்து வளர்ந்ததுனால பேசாமல் கட்சியை உங்கள் கட்சியில் இணைச்சிடுங்களேன், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் இன்னொன்று சொல்லிட்டாங்க, நாளைக்கு டிஎம்கே வந்து பிஜேபி கூட போயிட்டாலும் எங்களுக்கு பிஜேபியும் திமுகவும் எதிரி தான். அதனால் எதுனாலும் நடக்கலாம், எங்களுடைய கொள்கை கோட்பாடில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஈவன் இப்போ கூட நாம் தமிழர் கட்சி பாருங்கள், அன்னைக்கு அவங்க சிங்களத்துக்கு இருந்ததாக காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வச்சுட்டோன்னு என்னை வந்து கண்டமேனிக்கு திட்டினாங்க, செஞ்சாங்க, திமுகவை தீர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதே திமுக கூட கொஞ்சம் குழாவுறாங்க, பொது வேட்பாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தனது தன்மானத்தை இழந்தது நாம் தமிழரா நாங்களா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியை வைக்கிறாங்க. சமூக நீதி அப்படின்ற ஒரு அமைச்சர் பதவி எங்களுக்கு வேண்டாம், அதை வந்து பழையபடி ஆதி திராவிடர் பேரே வைங்க
அது நாங்கள் வந்து பொதுவான ஆளுங்க, நாங்கள் குறிப்பிட்ட பதவி மட்டும் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணான்றாங்க. நாளைக்கு யாராவது ஒரு ஐயருங்க எங்கேயாவது பாதிக்கப்பட்டால் உடனடியாக போராடுறதே இவங்க தான். இல்லை வேறு ஏதாவது கம்யூனிட்டிகிட்ட பாதிக்கப்பட்டாலும் போராட. ஏன்னா இப்போ வந்து விடுதலை சிறுத்தை வந்து பொதுவான கட்சியாக இருக்குது. ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளே நீங்கள் அடக்குறீங்கன்றாங்க. பொதுவான கட்சியாக மாறி இருக்கிறது தான் அது மக்கள் மத்தியில் விடுறேன். பொதுவான கட்சியா இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சி இதுக்கு அடிப்படையில் இருக்கான்றதில் நீங்களே முடிவு பண்ணுங்கள். தொடர்ந்து டிவிகே அரசுக்கிட்ட எங்களுக்கு வேறு அமைச்சர் பதவியோ இல்லை சமூக நலத்துறையோ இல்லை வேறு ஏதாவதோ அப்படி இல்லைனா கூட அதை வந்து ஆதி திராவிட நலத்துறையாக மாற்றுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. இது இந்த கூட்டணி கட்சி. இப்போ காங்கிரஸ் என்னன்னா அவங்க பழைய திட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ உள்ளாட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு. ஆட்சியில் மட்டும் அதிகாரத்தில் பங்கு கிடையாது, உள்ளாட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு. ஏன்னா இவங்களால தானே இப்போ ஆட்சி நடத்துது. இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா கிடையாது இல்லையா? அதனால் எங்களுக்கு இங்கேயும் ஆட்சியில் பங்குன்றாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் ஃபுல்லாக கேட்டாவே கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் இதை வச்சு எந்த அளவுக்கு கறக்க முடியுமோ கறக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். காங்கிரஸினுடைய பார்வையில் இப்போ டிவிக்கே வைத்து நம்ம பெரிய அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கான நிர்வாகிகள் இருக்காங்களா, இல்லை இருப்பாங்களா, இல்லை இதுக்கப்புறம் வளர்ந்துருமா அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா பெரிய அளவுக்கான இயக்கங்களாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று காங்கிரஸினுடைய செல்வ பெருந்தகைன்னு வருது பாருங்கள், மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். தண்ணீரை திறந்து விட மாட்டோம் என்று. தண்ணீர் இப்போ எங்கள் திறக்கிறதுக்கு போதிய அளவுக்கு எங்ககிட்ட தண்ணி கிடையாது. உச்சநீதிமன்றம் ஆணையிட்டும் எங்களால் திறந்துக்க முடியாதுன்ட்டாங்க. ஒரு குழு போச்சு, ஒழுங்குமுறை குழு, அந்த குழுக்கிட்டையும் தெரிவிச்சிட்டாங்க தண்ணி இல்லைன்ட்டு. இது அடுத்த கட்ட போராட்டமாக விஸ்வரூபம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ நிறைவு பகுதியில் நவோதயா பள்ளிகள் ஏன் தமிழக அரசு மறுக்கிறாங்க? உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா மற்றும் நீதிபதி மகாதேவன் அமர்வு கேள்வி. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு கிடைக்கும் கல்வியை ஏன் தடுக்கிறீங்க? தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசு என்ன சொல்ல வரீங்க? நவோதயா பள்ளி அமைப்பதற்கு இடங்கள் கண்டறியப்படுவதற்கு 3 வாரங்கள் எங்களுக்கு பதில் அளிக்கவும். 12 வாரங்கள் கேட்டாங்க, 3 வாரங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்ட்டாங்க. மும்மொழி கொள்கை தான் காரணம் அப்படின்னா 3வது மொழி வந்து ஹிந்தி கிடையாது. நீங்கள் தான் இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். ஆனால் வந்து அது பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தான் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்திய திணிப்பு தானே எதிர்க்கிறீங்க. நீங்கள் ஏன் அது 3வது மொழி இந்தியை வச்சுக்கிறீங்க? வேறு ஏதாவது மொழி வச்சுட்டு போங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நவோதயா பள்ளி வந்ததுன்னா இப்போ கன்னடாவோ இல்லை பக்கத்தில் நம்ம கேரளா இருக்குல்ல மலையாளமோ 3வது மொழியை வச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்றாங்க. அப்படி நீங்கள் கொண்டு வந்தாலுமே பேரண்ட்ஸ் என்ன விரும்புகிறாங்கன்னா ஹிந்தி தான் படிக்கணும்னு விரும்புவாங்க. இப்போ நோட் பண்ணிங்களா, மெட்ரிகுலேஷனை விட சிபிஎஸ்சியில் ஏன் அதிகமாக பேர் ஏன் போய் சேர்த்துறாங்க? என்ன காரணம்? ஏன் அதிகமான சிபிஎஸ் பள்ளி திறக்கிறாங்க? நேற்று கூட பள்ளிக்கல்வித்துறை 13 சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ நிறைய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் இடமில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதையும் மாநில அரசு அலசி ஆராய வேண்டும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னா அது சிபிஐக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அதனால் அப்போதைய தமிழக அரசு சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தள்ளுபடி பண்ணணும், கேன்சல் பண்ணணும்னு மனு போட்டாங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுன்னு சொல்லிட்டு அந்த மனு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு வருகிறது. அதனால் நன்றி தெரிவித்திருக்கிறாங்க. எனக்கு சிபிஐ வழக்கு அப்படின்றதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, டிஎம்கே ஆட்சி வந்த புதுசில் நடந்ததுங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி வந்து மேலேருந்து விழுந்து இறந்து போனதை சிபிசிஐடி விசாரணை, அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைலாம் சொன்னாங்க. எவ்வளோ சீக்கிரம் எத்தனை சிபிஐ வழக்குகள் அவ்வளோ சீக்கிரம் வந்து தீர்ப்பு கிடைச்சது எனக்கு தெரியல. மக்கள் ரொம்ப நம்பி இருக்கிறாங்க சிபிஐ விசாரணை வரும்ன்ட்டு. நம்ம காவல்துறையே சிறப்பாக விசாரணை பண்ணுவாங்க. பட் ஆட்சியினுடைய நெருக்கடிகள் அப்போ இருந்தது. அப்போ வந்து மெயினாக சேகர்பாபு அவர்கள் மீது வந்து பெருசாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தியிருந்தாங்க. அது சவுக்கு சங்கர்லாம் வந்து பிடிவாதமாக இருந்தார். அவருக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது, அருணாய் பேச கூட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. மேபி அதை மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கிறதான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.